ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற ஓல்டு சுவிட்ச் பாக்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ மாடல் சுவிட்ச் பாக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எந்த ரீசனுக்காக இந்த சுவிட்ச் பாக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சுவிட்சஸ்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய லூஸ் கண்டக்டர் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ்லேயும் ஒரு ஃப்ளக் பாயிண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளக் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஸோ அதனாலேயும் நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே உட்டன் பாக்ஸை மைக்கா ஷீட்டில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதே உட்டன் பாக்ஸை நம்ம இருக்கிறத வச்சுட்டு மேலே இருக்கிற மைக்கா ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ பிவிசி ஷீட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எல்லா சுவிட்சுமே இது மாதிரி யூஸாக தான் இருக்குது. ஸோ அழுத்தி போட்டால் தான் நம்மளுக்கு ஆன் ஆகுது. ஒரு சில சுவிட்சை அதுவும் ஆன் ஆகலை. ஸோ நம்ம வினை சுவிட்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப் தான். ஸோ இதில் எதுவுமே ஸ்க்ரூலாம் வராது. ஸோ ஷீட்டு பார்த்தீங்கன்னா உட்டன் பாக்ஸுக்கே வர பிவிசி ஷீட் இது. ஸோ எல்லா சைஸுமே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12க்கு 4 சைஸு. ஸோ இதில் மாடல் நிறைய நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ மெட்டல் பாக்ஸில் தான் நம்மளுக்கு நிறைய மாடல் நிறைய வெரைட்டி கலர்லாம் வரும். ஸோ உட்டன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளான மாடல்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லா சுவிட்ச் பாக்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி இருக்கிற உட்டன் பாக்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ உட்டன் பாக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ உட்டன் பாக்ஸ் பின்னாடி நம்மளுக்கு செல்லு அரிச்சோ இல்லை உளுத்து போயிருந்துச்சுன்னா ஸோ உட்டன் பாக்ஸை ஃபுல்லாக உடச்சி எடுத்துகிட்டு ஸோ வேறு உட்டன் பாக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸ் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸும் பாருங்கள் நல்லா தான் இருக்குது. ஸோ 1 இயருக்கு ஒரு தடவை நம்ம இந்த பாக்ஸெல்லாம் நம்ம அவுத்துட்டு ஸோ செல் ஆயில் வாங்கினீங்க ஸோ இந்த பாக்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ பாக்ஸ்லாம் நம்ம வேஸ்ட் ஆகாமல் ஸோ அப்படியே இருக்கும். ஸோ இதில் ஃபேன் ரெகுலேட்டர் எப்படி முடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த பாக்ஸோட சைஸ் பார்த்துடலாம். 12க்கு 6 சைஸு. ஸோ ரெடிமேட் சைஸ் தான். ஸோ ஒரு சில ஓல்டு சுவிட்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ்லாம் மாறும். ஸோ இது எல்லாமே ரெடிமேட் சைஸ் தான். இது 12க்கு 4 சைஸு. ஸோ எதுக்கு நம்ம சுவிட்ச் பாக்ஸ் இது மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சுவிட்ச் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷீட்டோட சைஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த போர்டில் நம்ம சுவிட்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எல்லாமே இதுமாரி லாக் டைப் தான். சுவிட்ச் ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் ஒரு டாட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சுவிட்சோட ஆன் கண்டிஷன் இது. ஸோ சுவிட்சை நீங்கள் தலைக்கீழ முடிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ சைடில் பாருங்கள் இது மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க லாக்கு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஸோ லாக் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா சுவிட்சையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தேவையான இடத்துல நீங்கள் சுவிட்ச் போட்டுக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் டம்மி போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 5 ஆம்ஸ் ஆக்கிட்டோம். ஸோ ஒரு 15 ஆம்ஸ் ஆகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 ஆம்ஸ் சுவிட்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான சுவிட்சை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ மீதி இருக்கிறத நம்ம சாக்கெட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள் 3 சாக்கெட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு 5 ஆம்ஸ் சுவிட்ச் வச்சுருக்கோம். ஸோ இதேமாதிரி தான் நம்ம எல்லா சுவிட்ச் பாக்ஸும் கனெக்ட் பண்ணி நம்ம சுவிட்சஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்ற இடத்த நம்ம சுவிட்ச் போட்டுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம இது மாதிரி டம்மி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸில் வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லா சுவிட்சுக்கும் நம்ம இன்புட் ஃபேஸை நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஒயர் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் ஒயரு.
ஸோ முனையில் மட்டும் இது மாதிரி ஒயர் வந்து முறிக்குவோங்க. ஸ்க்ரூ வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. சுவிட்சோடைய ஆன் கண்டிஷன் இதுதான். ஸோ அப்போ சுவிட்சோடைய கீழே தான் நம்ம இன்புட் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு சுவிட்சை மட்டும் நீங்கள் ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயரை நீங்கள் இது மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது ஸோ ஃபுல்லாக முறுக்கிட்டு ஸோ ஒயர் வந்து கரெக்டாக டைட் ஆகிடும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபேஸை நம்ம இந்த சுவிட்சிலேருந்து அந்த சுவிட்சுக்கு லூப் பண்ணியாச்சு. ஸோ எல்லா சுவிட்சுக்குமே நம்ம இன்புட் ஃபேஸை கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாக்கெட்டோடைய எல் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஸோ சுவிட்சில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் லைனு, அதாவது ஃபேஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ சுவிட்சோடைய அவுட்புட்டு ஸோ சுவிட்சுக்கு மேலே, ஸோ அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம சாக்கெட்டோடைய எல்லில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து சாக்கெட்டுக்கு நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாக்கெட்டோடைய ரைட் சைடில் நம்மளுக்கு ஃபேஸை கொடுக்கணும். ஸோ அதாவது சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரை எடுத்துகிட்டு போய்ட்டு சாக்கெட்டோடைய ரைட் சைடில் நம்ம கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் நம்ம கொடுக்கணும். ஸோ நியூட்ரலுக்கு சுவிட்ச் கண்ட்ரோல்லாம் கிடையாது, டேரெக்டாக நம்ம நியூட்ரல் எடுத்து வந்து நம்ம சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுற வேண்டியதான். ஸோ சென்டர் பாயிண்டில் நம்ம எர்த்தை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ சுவிட்சோட அவுட்புட் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம சாக்கெட்டில் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எர்த்தையும் நியூட்ரலையும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ நியூட்ரல் பாருங்கள், சாக்கெட்டோடைய லெஃப்ட் சைடில் இருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு ஸோ இன்னொரு சாக்கெட்டோடைய லெஃப்ட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் தான் நம்ம இன்புட் நியூட்ரல் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எர்த்து நம்ம ரெண்டுத்தையும் லூப் பண்ணிவிட்டு ஸோ இன்புட்டை நம்ம எர்த்தையும் கொடுக்க போகிறோம். ஸோ 15 ஆம் சுவிட்சில் நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு நியூட்ரலையும் ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணால் நம்ம ஃபேஸ் வர மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரெகுலேட்டர் கனெக்ஷன் எப்படி கொடுக்க சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரெகுலேட்டருக்கு 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி. ஸோ எந்த ஒயர் வேணாலும் நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஒயரை நம்ம சுவிட்சோடைய அவுட்புட்டில் ஸோ இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் ரெகுலேட்டர் தான் நம்மளுக்கு சப்ளை போகணும். ஸோ ரெகுலேட்டர்லேருந்து தான் நம்மளோட அவுட்புட் வந்து ஃபேனுக்கு வந்து வரும். ஸோ இந்த ஒயர் நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு ஸோ ஃபேனோட பாயிண்டில் நம்ம கொடுத்துடணும். ஸோ எல்லா போர்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சப்ளை எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் சப்ளை வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளை வரல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் ஃபேஸ் எது நியூட்ரல் எது எர்த் எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் சாக்கெட் இருக்கிறதுனால ஸோ நியூட்ரல் எது எர்த் எது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா சுவிட்சும் நம்ம லிங்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து ஃபேஸ் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒயரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் இது மாதிரி கலர் கோடு கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இது மாதிரி நம்ம ஒயரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூட்ரலு. ஸோ ஃபேஸு நியூட்ரல் எடுத்து நம்ம பிரித்தாச்சு. ஸோ மீதி இருக்க எல்லாமே வந்து பாயிண்ட் ஒயர் தான். ஸோ இது பார்த்தீங்கனாலும் பிளாக் கலர் ஒயர் தான், ஆனால் இதுவும் பாயிண்ட் ஒயரு. ஸோ இது மாதிரி கலர் நம்ம மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இது பாயிண்ட் ஒயர்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ பாயிண்ட் ஒயரையும் நம்ம சப்ளை ஒயரையும் ஸோ தனித்தனியாக நம்ம டேப் அடித்தாச்சு. ஸோ இது மாதிரி நம்ம டேப் அடிக்கும்போது ஸோ ஈஸியாக நம்ம கனெக்ஷன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒயரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை ஒயரு. ஸோ பழைய டேப்லாம் நம்ம பிரிச்சுட்டு ஸோ நியூவாக நம்ம டேப் வந்து அடிக்க போகிறோம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸு, ப்ளூ நியூட்ரலு, ஸோ க்ரீன் வந்து எர்த்து. ஸோ இது எல்லாமே வந்து பாயிண்ட் ஒயர் தான். ஸோ இது பாருங்கள் ஹீட்டருக்கான ஒயரு. ஸோ பாயிண்ட்டுக்கும் பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாயிண்ட்டுக்கான நியூட்ரல் வந்து இதில் எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஸோ எல்லாமே வந்து ஜங்ஷன் பாக்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து, இன்புட் சப்ளை. ஸோ இது எல்லாமே மூணுமே வந்து பாயிண்ட் ஒயரு. ஸோ பிளாக் ஒயர் எல்லாமே வந்து ஃபேனோட பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வந்து இது மாதிரி டேப் அடிச்சாச்சு அப்படின்னா ஸோ சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் கனெக்ஷன் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸை எடுத்துகிட்டு போய்ட்டு ஸோ சுவிட்ச் எல்லாத்தையும் நம்ம லூப் பண்ணோம் இல்லைங்களா, அதில் நம்ம ஃபேஸை இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நியூட்ரலை சாக்கெட்டோடைய நியூட்ரலில் கொடுத்துட்டோம். ஸோ எர்த்தை நம்ம சாக்கெட்டோடைய எர்த்து பாயிண்டில் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட் ஒயர் எல்லாத்தையும் நம்ம சுவிட்சோடைய மேலே நம்ம அவுட்புட்டில் ஸோ எல்லா பாயிண்ட் ஒயரும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபேன் பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ ரெகுலேட்டருடைய ஒயரை ஃபேன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மீதி எல்லா பாயிண்ட்டையும் நம்ம சுவிட்சில் டேரெக்டாக நம்ம ஸோ இது மாதிரி கொடுத்துடலாம். ஸோ ஃபேஸை மட்டும் தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். நியூட்ரல் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு போய்டும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா சுவிட்ச் பாக்ஸையும் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சாக்கெட்டோடைய எர்த்து நம்ம எர்த்தில் கனெக்ட் பண்ணியாச்சு பச்சை ஒயரு. ஸோ பிளாக் ஒயர் நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபேஸை நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதேமாதிரி நம்ம ரெகுலேட்டரு ஃபேன் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிட்டோம். சுவிட்ச் எல்லாத்தையுமே நம்ம பாயிண்ட் ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எம்சிபி ஆன் பண்ணிடலாம். ஸோ சப்ளை வருது. ஸோ ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலேட்டர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேன் வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக தான் சுற்றுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கனெக்ஷன், இந்த சுவிட்ச் பாக்ஸை மாற்றுறது எல்லாமே. ஸோ கரெக்டாக நம்ம ஸ்பிரிட் லெவல் வச்சுருக்கோம். ஸோ எல்லா போர்டுமே நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ அதேமாதிரி எல்லா ஸ்க்ரூவும் நம்ம ஒரு தடவை டைட் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கான சுவிட்சு. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணால் இண்டிகேட் எரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் கவர் போட்டுடலாம். ஸோ எல்லா போர்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.